என்ன பண்ணுறாரு, வெண்ணிலா கிட்ட இந்த மாரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த விஜய் இந்த மாரி வீட்ட விட்டு என் பொண்ண அனுப்பிச்சுட்டான்னு சொல்றாரு. அத கேட்டு வெண்ணிலா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து வெண்ணிலா வந்து "நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன்" அப்படின்னு சொன்னோனே, இந்த மாரி மீடியா கிட்ட "நீ அழுது புலம்பணும். அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லணும்" அப்படின்னோனே, "சரி நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா அழுது புலம்பி வந்து இந்த மாரி "விஜய் என்னை ஏமாத்த பார்க்குறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு" அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அதையெல்லாம் விஜய் வந்து இங்க வந்து தாத்தா, பாட்டி வீடியோல காமிச்சோனே பார்க்குறாரு. பார்த்து அவரால தாங்கிக்கவே முடியல. ச்சே! இப்படி பண்றாளே! கேவலப்படுத்துறாளே! இவலாம் ஒரு மனுஷியா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. இல்ல அவங்க மாமா வரும்போது விஜய் செமையா டென்ஷன் ஆகி அவங்கள நல்லா போட்டு திட்டி விட்டுறாரு. "எனக்கு காவேரி தான் முக்கியம். நீ முக்கியம் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு வெண்ணிலா வந்து "கல்யாணம் கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இரு" அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு விஜய் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து "என்னப்பா பண்ண போற? இவ ஏதாவது தவறான முடிவுக்கு போனா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டியும் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. அவளுக்கு நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போறாரு. இங்க வந்து இந்த பேட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து எப்பவும் போல காவேரி வீட்ல காவேரி ரொம்ப மோசமா திட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவன் வேணாம் உனக்கு உடனே வைக்கல பாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அத கேட்டு வந்து காவேரி அதிர்ச்சி அடையறாங்க. நிலா, பசுபதி அவங்க கும்பல் எல்லாருமே வந்து இங்க வந்து கோயில்ல வந்து காத்துட்ருக்காங்க. விஜய் வருகைக்காக. விஜய் கண்டிப்பா வந்துருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அதையே கேட்டு எல்லாரும் வெண்ணிலா கிட்ட வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதே டைம்ல கரெக்ட்டா அங்க வராங்க மீடியாவும் இத கவரேஜ் பண்ணிட்டுருக்காங்க. "என்ன சார் இன்னும் விஜய் வரலைங்களா? கண்டிப்பா வந்துருவாரா?" அப்படி சொல்லியிருக்காங்க. "கண்டிப்பா வந்துருவாருங்க. இந்த கல்யாணம் நடக்குங்க" அப்படி சொன்னோனே, சரிங்க சார் நாங்க கவரேஜ் பண்றோம்" அப்படி சொல்லிட்டு வீடியோ கவரேஜ் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்ட்டா விஜயும் வராரு. விஜய் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி. "விஜய் வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய், "சார் உங்களுக்கு வெண்ணிலா கல்யாணமாமே! நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா சார்? எவ்வளோ பேர் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க சார். உண்மையிலேயே கங்ராச்சுலேஷன் சார்" அப்படின்றாங்க. உடனே போலீஸ் வருது. "சார் போலீஸ் ஏன் சார் வந்திருக்காங்க?" அப்படின்னு என்ன வந்திருக்காங்கன்னு நீங்களே கேளுங்க. இந்த மாரி சட்டப்படி குற்றங்க. இவர் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் பெண் போலீஸ்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க. "ஏம்மா நடமா ஸ்டேஷனுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பெண் போலீஸ் சொன்னோனே செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. "என்ன விஜய் இதெல்லாம்?" அப்படின்றாங்க. "எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லன்னு அர்த்தம். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு பொண்டாட்டி இருக்கான்னு அர்த்தம்" அப்படின்றாரு. அத கேட்டு செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. "விஜய் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன் விஜய் என்னை ஏமாத்துன? யார் உன்னை ஏமாத்துனா? நீ தான் என்ன தேவையில்லாம வந்து டென்ஷன் ஆக்குற" அப்படின்னோனே, "இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இப்ப இல்லையா?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் பண்ணிக்க முடியாது." "என்ன மேடம் நீங்க இப்படி பண்றீங்க? அவருக்கு தான் விருப்பம் இல்லல்ல. அப்புறம் எதுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப பெரிய தப்பு மேடம்" அப்படின்னு மீடியா சொல்றாங்க. அத கேட்டு வெண்ணிலா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து அன்பரசு, "நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் நான் வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியது இருக்குன்றாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கய்யா" அப்படின்றாங்க. அன்பரசு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விஜய் தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். விஜய் தான் வந்து வெண்ணிலாவோட அப்பா, அம்மா ஆக்சிடென்ட் காரணம். அவர் சொல்லி தான் நான் இந்த ஆக்சிடென்ட்டே பண்ணேன் அப்படின்னு நம்மலாம் சொல்லி விட்டுறாரு. அத கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆகி அவங்க சித்தப்பாவோட சட்டையை பிடிக்கிறாரு. அடுத்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இத தடுக்குறாங்க போலீஸ். "எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க எல்லாரும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க விஜய் மேல நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். விஜய் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் மறுத்துட்டு இருக்காரு. இங்க தாத்தாவும் வந்துடுறாரு. தாத்தா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தாவும் வந்து ராதாவும் அங்க வராங்க. ராதா வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட செம திட்டுறாங்க. "என்ன தைரியமா இருந்தா இப்படி பண்ணுவீங்க? என் வீட்டு பிள்ளைகிட்ட எதிரா வந்து நீங்க இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் குடுப்பீங்களா? அவன் இந்த விஷயத்த பண்ணவே பண்ணல. உங்க புள்ளைக்காக என் புள்ளைய வந்து இந்த மாரி நிக்க வைப்பீங்களா? அவன் நான் பெத்துக்கலனாலும் அவன் என் வயித்துல பொறக்குனாலும் அவன் என் பையன். என் அக்காவோட பையன், என் பையன். நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கல. அதுக்கப்புறம் இந்த ராதா என்ன பண்ணுவான்னே தெரியாது. அடுத்த நிமிஷமே இந்த ராதா இந்த உலகத்துல இருக்க மாட்டா" அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. அன்பரசு, "ராதா ஏன் ராதா இப்படிலாம் பேசுற? அப்படிதான் பேசு. விஜய் ஏன் புள்ளங்க. எனக்கு விஜய் வேற, அஜய் வேற கிடையாது. 2 பேருமே ஒண்ணு தான். அதனால நீங்க இப்படிலாம் பண்றத என்னால பார்த்துக்கவே முடியாது. இங்க பாருங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கி ஆகணும். அப்படி இல்லைன்னா என்னை நீங்க பார்க்கவே முடியாது" அப்படின்றாங்க. அத கேட்டு அன்பரசு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து சரிங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். அவர் மேல தப்பு இல்ல. நானும் ஏதாவது வேணும்னே அவர் மேல இருக்க வந்து வன்மத்துல இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி.